தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று பெரியவெள்ளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள், அவருடைய மரணம், அவைகளால் நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளை குறித்து தியானிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய மீட்பை குறித்து தியானிக்கப் போகிறோம். அவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற அந்த மகா பெரிய மீட்பை குறித்து தியானிக்கப் போகிறோம். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மெசேஜை நீங்கள் முழுசாக கேட்டு பயன்பெறுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், ஊழியக்காரவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க, அவங்களும் கேட்டு பயன்பெறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கின தேவன், இந்நாள் வரை எங்களை தாங்குகிற தேவன், எங்களுடைய மீட்பர், எங்கள் இரட்சகர். பிதாவே, நீர் ஒருவரே இரட்சகர், உம்மையல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீர் எங்கள் நிமித்தம் எங்களுக்காக அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக, எங்கள் இரட்சகராக எங்களுக்காக சிலுவையில் மரித்தபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டாரே, அவர் அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே. பிதாவே, உமக்கு நன்றி. பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக சிந்தின அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு வியாதியிலிருந்தும், சாபத்திலிருந்தும், வறுமையிலிருந்தும் எங்களை மீட்டெடுத்திருக்கிறாரே, அதற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, பிசாசின் மீதும், அவனுடைய சேனைகளின் மீதும், பாவத்தின் மீதும், மரணத்தின் மீதும் எங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரே, அதற்காய் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீரே பெரியவர், நீரே உன்னதர். பிதாவே, நீர் எங்களோடு இருக்கிறபடியா நாங்களும் ஜெயிப்போம், நாங்களும் முன்னேறுவோம், நாங்களும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தாப்பனை, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற இந்த மாபெரும் மீட்பை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, இந்த காலத்திற்கு ஏற்ற சரியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தாப்பனை, பலத்த கரத்தை நீ மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, மக்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் தாப்பனை. தாப்பனை, உம்முடைய அபிஷேகம், குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனை, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனை, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய யுக்திகள், உம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், வெற்றிகள் உண்டாகும், பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அந்த கடைசி ராப்போஜனத்தின் வேளையில் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த நினைத்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். பல நன்மைகள் இருக்குது. அதில் குறிப்பாக 3 நன்மைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது, குறிப்பாக நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது ஒரு நன்றி உணர்வு உண்டாகும், அன்பு உண்டாகும். நம் ஆண்டவராக இயேசு நமக்காக செய்த காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது அவர் மீது ஒரு பாசம், ஒரு அன்பு, ரைட், அவர் நமக்கு செய்த நன்மைக்காக நன்றி உணர்வு, இதெல்லாம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், இந்த சத்தியங்களை நாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது, தியானிக்கும்போது என்ன நடக்குதுன்னா,
அந்த சத்தியத்தில் நாம் உறுதிப்படுத்தப்படுகிறோம், நிலைப்படுத்தப்படுகிறோம். கேட்ட சத்தியத்தை நம்ம எல்லாருக்குமே ஆண்டவராக இயேசுடைய மீட்பு, ரட்சிப்பு இவைகளை குறித்த சத்தியங்கள் தெரியும், கேட்டிருக்கிறோம். ரைட், பல மெசேஜஸ் கேட்டிருப்போம். குறிப்பாக பல காலமாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு பெரிய வெள்ளி அப்பையும் கேட்டிருப்போம். இந்த காரியங்களை குறித்து அநேக முறை மற்ற வேலைகளையும் போதிக்கப்படுகிறது. அதனால் இந்த சத்தியங்கள் ஒன்றும் நிறைய பேருக்கு இது ஒன்றும் புதுசாக இருக்காது. ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது, திரும்ப திரும்ப கேட்கும்போது, அந்த சத்தியத்தில் நாம் நிலைப்படுத்தப்படுகிறோம். அந்த சத்தியம் நமக்குள் வேரூன்றும். அந்த சத்தியம் ஒரு விதை விதைக்கப்படுவது போல் நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்குது ஆல்ரெடி. ஆனால் திரும்ப திரும்ப கேட்கும்போது அது விதைக்கப்பட்ட அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி, உரம் போடுற மாதிரி அது நல்லா வளரும் நம்மளுக்குள்ளே. திரும்ப திரும்ப அந்த காரியங்களை குறித்து நாம் கேட்கும்போது அவைகளை குறித்த அதிக வெளிப்பாடு உண்டாகும், அதிக வெளிச்சம் உண்டாகும். அந்த காரியங்களில் நாம் இன்னும் அதிகமாக பலப்படுவோம். அல்லேலூயா. இன்னொரு ஒரு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது, ஒரு காரியம் நமக்கு நினைப்பூட்டப்படும்போது அந்த காரியத்தில் நாம் அனல் மூட்டப்படுகிறோம், தட்டி எழுப்பப்படுகிறோம். பாருங்கள், ரொம்ப காலமாக முந்தி எப்பயோ கேட்டிருப்போம் ஒரு சில காரியங்கள்லாம். ஆனால் வாழ்க்கையின் காரியங்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இவைகள் நிமித்தமாக அந்த காரியங்கள் நம் மனதை விட்டு அகன்று இருக்கும், மறந்துருப்போம். ஏன்னா எத்தனையோ வேலை இருக்குது, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, அது இதுன்னு எத்தனையோ காரியங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது. பத்தாததுக்கு இதை வாசிக்கிறோம், அதை கேட்குறோம், அதை பார்க்குறோம். இப்படி பல காரியங்கள் நம்முடைய மனதை கவர்ந்து இழுக்குது இல்லையா? அப்போது அது நிமித்தமாக கேட்ட காரியங்கள் நம்ம நினைவிலே இருக்காது இல்லை. ஆனால் அந்த காரியங்கள்லாம் முக்கியமானவைகளாக இருக்கலாம். குறிப்பாக இயேசுடைய மீட்பின் சத்தியம் அதிமுக்கியமான சத்தியம் இல்லையா? அந்த காரியத்தை குறித்து நீங்கள் இப்போது கேட்கும்போது உங்களுடைய விசுவாசம் அனல் மூட்டப்படும், வைராக்கியம் உண்டாகும். அந்த காரியங்களை விசுவாசித்து அதில் இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கான ஒரு 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 உற்சாகம் உண்டாகும். நிறைய பேர் இப்படிப்பட்ட சத்தியங்களை திரும்ப கேட்கும்போது, ஆஹா மறந்துட்டோமே, இந்த சத்தியத்தை கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக கவனிக்காமல் விட்டுட்டோமே, இதை இருக்க பிடிச்சிக்கணும், இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், இதன் மூலமாக என் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகணும், அற்புதம் உண்டாகணும் அப்படின்னு ஒரு புது வைராக்கியம் உண்டாகும். பல பேர் புதுசாக முடிவுகள்லாம் எடுப்பாங்க இல்லையா? ரெசல்யூஷன் செய்யணும், இதை மறந்துடக்கூடாது, தொடர்ந்து இதில் முன்னேறணும் அப்படின்னு பல பேர் இதில் முடிவுலாம் எடுப்பாங்க இல்லையா? அதனால தான் பாருங்கள், என் நினைவாக இதை செய்யுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலுமே போய் பார்த்தீங்கன்னா இந்த நினைத்து பார்ப்பதற்காகத்தான் பண்டிகைகளை. கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் நமக்காக செய்த அற்புதங்கள், அவர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற இந்த மாபெரும் மீட்பு, இதெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு தான் பண்டிகைகளை. அல்லேலூயா. அதனால் நினைத்து பார்ப்பது ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப பிரயோஜனமான காரியம், ரொம்ப பவர்ஃபுல்லான வல்லமையான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம ஆண்டவராகிய இயேசுடைய மீட்பை பல விதங்களில் நம்ம நினச்சி பார்க்கலாம். பல காரியங்கள் இருக்குது. ஏன்னா அது கர்த்தர் நமக்காக அநேக காரியங்களை சிலுவையில் செய்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் மொத்தமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரமாகவே ஆல்ரெடி ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் சிலுவையின் மகிமை என்ற காரியத்தை குறித்து என்ற தலைப்பில் இயேசு உண்டு பண்ணியிருக்கிற இந்த மீட்பை குறித்து அநேக காரியங்கள் தியானித்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே மெசேஜஸில் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பல விதமாக பல ஆங்கிளில் இருந்து தியானித்தோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு போதிக்கும்படி குறிப்பாக ஒரு காரியத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிப்போம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபைக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சொல்லுங்க எனக்காக. கிறிஸ்து சிலுவையில் செய்த சகலமும் நமக்காக, அவருக்காக கிடையாது. பாருங்கள், நீங்கள் அந்த சிலுவை தண்டனை என்பது மக்கள் செய்த பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை. அவன் பாவம் பண்ணியிருக்கிறான், அதனால் அவன் அடிக்கப்படுகிறான், நொறுக்கப்படுகிறான். நீங்கள் இயேசுவோடு கூட 2 கல்லர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், நாமெல்லாம் நம்ம பண்ண பாவத்துக்காக மரிக்கிறோம், நம்ம செஞ்ச காரியத்துக்கு இது நியாயமான தண்டனை. நம்ம செஞ்சோம், அதனால் தண்டிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் அக்கிரமம் செய்யாதவர், இவர் குற்றமற்றவர். ஹல்லேலூயா. அப்போ பக்கத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க திருடனு கூட தெரியுது இவர் குற்றமற்றவர். அவரை சிலுவை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்துக்கும் தெரியுது இவர் குற்றமற்றவர். இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன், ஒன்றத்தையுமே பார்க்கல, ஒரு தப்பு செய்யலை. இவர் மரண தண்டனைக்கு பாத்திரர் கிடையாது, சிலுவை தண்டனைக்கு இவர் பாத்திரர் கிடையாது, இவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை. பிலாத்துவே சொல்கிறான், திரும்ப திரும்ப சொல்கிறான், என்ன பாவம் பண்ணியிருக்க, எதுக்காக நான் இவரை தண்டிக்க வேண்டும், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில் அவர் செஞ்ச பாவத்துக்காக சாபமாக தொங்கலை, நமக்காக சாபமானார். சொல்லுங்கள், எனக்காக சாபமானார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசு எனக்காக சாபமாகி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன்? ஏன்னா உங்கள் மேலே சாபம் வர்றது அவருக்கு பிரியமில்லை, அவருக்கு இஷ்டம் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நன்மை உண்டாகணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். விரும்பினபடியினால உங்களுடைய இடத்துல அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக அவர் சாபமானார். சொல்லுங்கள், எனக்காக சாபமானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இது ரொம்ப பெரிய காரியம். இது நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்பது பயங்கரமான காரியம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, சாபமாக்கி மீட்டு கொண்டான்னு அங்கே நிப்பாட்டலை. கர்த்தர் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகள், அதாவது நமக்கு, யூதர் அல்லாத மக்கள், புறஜாதினா அதான் அர்த்தம். கர்த்தரோடு உடன்படிக்கை இல்லாத மக்களை தான் புறஜாதிகள் என்று வேதம் போதுகிறது. நம்மலாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தரோடு உடன்படிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், புறஜாதியினராக இருந்தோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவருடைய வழி தலைமுறையினர், அவர் வழி வந்தவர்கள், அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. ஏன்னா அவர் மேலே இருந்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததியார் மேலெல்லாம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவின் மூலமாக புறஜாதியினர், ஆபிரகாமுடைய வழி வராதவர்கள், அவருடைய சந்ததியாக இல்லாமல் கர்த்தரோடு உடன்படிக்கை இல்லாத ஜனமாக இருந்த நம்மளைப் போல ஆட்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் புறஜாதியினராகிய நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, கர்த்தர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சார். ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்மீது வர வேண்டும் என்று விரும்பினார். அது நிறைவேறும்படியாக சிலுவையில் நம் ஆண்டவராகிய இயேசு நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. சிலுவை இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் கிரேட் எக்ஸ்சேஞ்ச். அது ஒரு பண்டமாற்றம் செய்யப்படுகிற ஒரு இடமாக இருந்தது சிலுவை. சிலுவையில் நமக்காக இயேசு பாவமானார் என்று வேதம் போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அந்த விதமாக நமக்கு போதிக்கிறது. நம்ம தான் பாவத்துக்காக அடிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா பாவம் செஞ்சது நம்ம.
ரைட். ஆனால் நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்று இயேசு விரும்பினார். அதனால் இயேசு நம்முடைய இடத்துல பாவமானார். ரைட். நாம் நீதிமான்களாக கர்த்தரோடு ஒரு சரியான உறவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதன் நிமித்தம் இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி குற்றமற்ற குறையற்ற மாசற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து அதோட தலைமையில் கையை வைப்பாங்க. கையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செஞ்ச பாவத்தை அந்த 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 குற்றமே செய்யாத அந்த ஒரு இன்னசென்ட் ஆட்டுக்குட்டி மீது வைப்பாங்க. வச்சுட்டு அதை கொல்லுவாங்க. நியாயமாக பார்த்த பாவம் செஞ்ச இவன் தான் செத்துருக்கணும். ரைட். ஆனால் இவன் சாகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்பி அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தாங்க. இவன் மேலே வர வேண்டிய தண்டனை, இவன் மீது வர வேண்டிய அந்த மரணம் அந்த ஆட்டுக்குட்டியின் மீது வந்தது. புரியுதா? அதே போல தான் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு மீது நம்முடைய பாவம் வைக்கப்பட்டது. நம்ம தான் அடிபட்டிருக்கணும், நம்ம தான் செத்துருக்கணும், நம்ம தான் சபிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்பினார். பிதாவாகிய தேவன் விரும்பினார். நம் ஆண்டவராகிய இயேசு விரும்பினார். அதன் நிமித்தம் என்ன பண்ணாங்க? கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மீது நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய வியாதி, நம்முடைய வறுமை, நம்முடைய வேதனை இதெல்லாத்தையும் அவர் மீது வச்சார். வச்சுட்டு நம்முடைய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. புரியுதா? மகா பெரிய அன்பு. கர்த்தர் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரே குமாரன் மீது அது எல்லாத்தையும் வச்சார். யோசிச்சு பாருங்க, நம்மளாம் விடுவோமா? நம்ம பிள்ளைய தப்பு செஞ்சுருந்தா கூட என் பிள்ளை இதுக்கு என் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தால் என்ன, சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிருச்சு அப்படின்னுவோம் இல்லையா? அவன் வளர்ந்து பெரியவனாக இருந்தால் கூட சரிப்பா விட்டுருப்பா, தெரியாதனமாக பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்களே 3 கழுத வயசாயிருக்குங்களா, 2 கழுத வயசாயிருக்கும். ஆனால் அப்போ கூட சொல்லுவோம், ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டான்ப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பிள்ளைன்னா அப்படி தான் யோசிக்கிறோம். ஐயோ பிள்ளைப்பா கஷ்டப்பட்டுறக்கூடாதே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. செஞ்சுருந்தா கூட விட்டுருங்க, சும்மா விட்டுருங்க, இறக்கங்க அம்மிங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் பிள்ளை ஒன்றும் பண்ணல, நம்ம தான் பண்ணியிருந்தோம். அவருடைய ஒரே பேரான குமாரன் குற்றமற்றவர், ரைட், பரிசுத்தர். பரலோகத்தில் இருக்கும்போதும் அப்படி தான், பூமியில் வந்தப்பையும் அவர் குற்றமற்றவராக வாழ்ந்தார். நியாயப்படி எல்லா ஆசீர்வாதமும் அவர் தலைமையில் இருந்திருக்கணும், எல்லா மகிமை எல்லா வெற்றியும் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துருக்கணும். நம்மளாம் நின்று வேடிக்கை படுத்திருந்துருக்கணும், அவ்வளோதான். ரைட். ஆனால் நம் மீது நன்மைகள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். நம் மீது ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று விரும்பினார். நமக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தன்னுடைய ஒரே குமாரன் மீது எல்லா பாவத்தையும் வைத்தார், எல்லா சாபத்தையும் வைத்தார். நம்ம தண்டிக்கிறதுக்கு பதிலாக சிலுவையில் நம் ஆண்டவராக இயேசுவை அவர் தண்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? மாபெரும் மீட்பு, மகா பெரிய மீட்பு. இந்த மீட்பை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த மீட்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மீட்பை கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னா என்ன? சில பேர் சாபம்னு நினச்சேன் ஏதோ இந்த மந்திரவாதம் செய்கிறவங்க நின்று சைப்பாயம் பாருங்க, ஒரு கோழியை அறுத்து அதோட ரத்தத்தை திரிச்சு அந்த அப்படி இப்படின்னு என்னத்தைய மந்திரத்தை சொல்லி நாசமாக போ, உருப்படாமல் போ அப்படின்னு சாபம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ மந்திரவாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அது வேறு. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சாபம்னா இந்த சாபம் எதன் விளைவாக வந்தது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ரைட். ஆதியில் ஆதாம் மீது சாபம் இல்லை, அவன் மீது ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் அவனை உருவாக்கினப்ப அவன் மீது ஆசீர்வாதத்தை வைத்தார். அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். ரைட். நன்மையினால் அவன் வாழ்வை நிறைத்தார். புரியுதா? அவன் குற்றமற்றவனாக இருந்தான்,
பாவம் அறியாதவனாக இருந்தான். அவன் ஆசீர்வாதத்தினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டு இருந்தான். பூமியை ஆளுகிற ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனால் சாபம் எப்படி இந்த பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஆதாம் பாவம் செய்தபோது அப்போது தான் அவன் மீது நியாய தீர்ப்பு, சாபம் இவையெல்லாம் வருது. வேதம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முதல் 5 புத்தகங்களை குறிக்கிறது. வேதத்தில் இருக்கிற முதல் 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இது 5ஐயும் சேர்த்து தான் நியாயப்பிரமாணம் என்று வேதம் போதிக்கிறது. அதுக்கப்புறம் எழுதப்பட்டதெல்லாம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்துருப்பீங்க, நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா? ரைட். பழைய ஏற்பாட்டை திரும்ப திரும்ப வேதம் இந்த விதமாக குறிப்பிடும், நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூட அதைத்தான் சொல்கிறார் இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்கள், மத்தேயு போனீங்கன்னா 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7, அதில் 12ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ரைட். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அல்லேலூயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 22க்கு போங்க. இங்கே ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசுட்ட எது பிரதானமான கட்டளை அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் அதை குறித்து சொல்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். 37ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும். ஹல்லேலூயா. ரைட். சரியாக வாசிக்கல நான். 39 மறுபடியும் வாசிப்போம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இங்கேயும் பார்க்குறோம், கர்த்தர் பழைய ஏற்பாடை 2ஆக பிரிக்கிறார், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள். மோசே மூலமாகத்தான் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற புஸ்தகங்கள் எல்லாமே ரைட், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களுமே இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் மக்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்யவில்லை, ரைட், அதனால் உண்டான விளைவுகள் என்ன, ரைட், இவைகளை குறித்த ஒரு விளக்கம், விளக்கம். அது சில சமயம் தீர்க்க தரிசனங்களாக வரும், இல்லை மக்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், ரைட், அவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், இவைகள் மூலமாக பல விதத்தில் நமக்கு போதிக்கப்படுகிறது. ரைட், அதான் தீர்க்க தரிசனங்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் 5 புஸ்தகங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். அப்போ பாருங்கள், முதல்ல சாபம் எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுது. ரைட். கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் பாவம் செய்து விழுந்ததுக்கப்புறம் கர்த்தர் அவன் இடத்துல இந்த விதமாக பேசுகிறார். இங்கே அவங்க மேலே ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்படுது பாருங்கள். ரைட். அது எல்லாமே சாபத்துக்கு அடியில் வர்றது தான். உதாரணமாக பாருங்கள், ஸ்திரீக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவள் பிள்ளை பெற்று எடுக்கும்போது அவளுக்கு அதிக வலி உண்டாகும் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதுவும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் தான் வருது. இங்கே தான் முத வலி, வேதனை அப்படின்ற காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ரைட். அதுக்கு முன்னாடி வலியும் கிடையாது, வேதனையும் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க 16, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக்குவேன். அது வரைக்கும் வேதனைன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனால் இங்கே தான் முத வேதனை வெளிப்படுது. பாருங்கள், சாபத்துக்கு அடியில் என்ன இருக்குது? வேதனை இருக்குது. சொல்லுங்கள், வேதனை. வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். கவனிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி, கவனிங்க, உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்.
ரைட். எது சபிக்கப்படுமா? பாவம் செஞ்சது ஆதாம். ஆனால் ஆதாமுடைய ஆளுகைக்கு அடியில் பூமி இருந்ததுனால, ரைட், ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் பூமி சபிக்கப்படும். ரைட். இங்கே பூமி மாற்றம் அடைகிறத பார்க்கலாம். பூமியில் மாற்றங்கள் ஏன் உண்டாகுது? சாபத்து நிமித்தம், பாவத்தினால் உண்டாகிற சாபத்து நிமித்தம் தான் பூமி மாறுது. ரைட். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட, இங்கே என்ன பார்க்குறோம்? வருத்தம்ன்றதை பார்க்குறோம். பூமி சபிக்கப்படுறத பார்க்குறோம். ரைட். பாவத்தின் நிமித்தம். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் இருக்குது. புரியுதா? ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதின் பலனை புசிப்பாய். வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, ரைட், ரொம்ப கடினப்பட்டு உழைக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் சாபத்துக்கு அடியில் இருக்குது. எவ்வளோ உழைச்சோம் ஆனால் அவ்வளோவா ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதற்கான பலன் உண்டாகலையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாபத்துக்கு அடியில் இருக்கிறது. நீ வருத்தத்தோட, மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதத்துக்கு அடியில் இருந்தான், அபிஷேகத்துக்கு அடியில், மகிமைக்கு அடியில் இருந்தான். அதனால் அப்போ காரியங்கள்லாம் சுலபமாக இருந்தது. ஆனால் மனுஷன் பாவம் செஞ்சு விழுந்ததுக்கப்புறம் தான் இந்த வருத்தத்தோட, வேதனையோட உழைக்கிறது அதெல்லாம் அப்போ தான் வந்துச்சு. சரி. அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அடுத்து பார்த்திங்கன்னா, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள் குறுக்கு இதெல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மனுஷன் சாதாரணமாக நடந்து போகலாம். ரைட். எதுவும் கெட்டது இருக்கும், எதுவும் தீமை இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல், ரைட், ஏன்னா எல்லாமே ஆசீர்வாதம், எல்லாமே நன்மை, எல்லாமே மகிமை, அப்படிப்பட்ட ஒரு பூமியாக இருந்த இடத்துல இப்போ அவன் பார்த்து நடக்க வேண்டும். ரைட். பாதையில் முள் இருக்குதா இல்லை செம்மையான பாதையா அப்படின்னு கவனித்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பித்தான். ஏன்னா பூமியில் என்ன உண்டாக ஆரம்பிச்சது? முள். ரைட். நல்லதை விளைவிக்க வேண்டிய பூமி இப்போ மனிதனை பாதிக்கக்கூடிய காரியங்களை முளைப்பிக்க ஆரம்பித்தது. மனிதனை வருத்தப்படுத்தக்கூடிய, மனிதனுக்கு தீங்கு உண்டு பண்ணக்கூடிய காரியங்களையும் முளைப்பிக்க ஆரம்பிச்சது பூமி. ஏன்னா பூமி சாபத்துக்கு அடியில் வந்தது. ரைட். அதுக்கு முன்னாடி மனிதனோட உடம்பில் ஒரு கீறல் உண்டாக்கக்கூடிய காரியம் கூட கிடையாது. ரைட். இந்த முள் குறுக்கு இதெல்லாம் அப்புறமா வந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாபத்துக்கு அடியில் இருக்கிறது. அடுத்து பார்க்குறோம், காயின் பண்ணுறான், ஒரு கொலை செய்கிறான் இல்லையா? கொலை செஞ்சதுனால என்ன உண்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், பூமி அதன் பலனை உனக்கு கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. இதுவும் சாபத்துக்கு அடியில் இருக்குது. அவன் உழைக்கிறான், ஆனால் பூமி பலன் கொடுக்காது. ஏன்னா அவன் செய்த பாவம். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்பது. இதே போல் பார்த்தீங்கன்னா லேவியர் ஆகமம், ரைட், உபாகமம், லேவியர் 26ஆம் அதிகாரம் மற்றும் உபாகமம் 28, இதிலெல்லாம் இந்த சாபங்கள் விவரிக்கப்படுகிறது பல விதங்களில். ரைட். அதெல்லாம் கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வியாதிகள் இருக்கிறது. ரைட். வறுமை, கொடுமை, ரைட், கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ரைட், செய்கிற வேலையில் பிரயோஜனமற்ற ஒரு நிலைமை, அதிகமாக உழைத்தும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே சாபத்துக்கு அடியில் இருக்குது. ரைட். பல காரியங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும் நான் இங்கே லிஸ்ட்டு கொடுக்க விரும்பலை. ரைட். நீங்கள் இப்போ டைம் எடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏன்னா எதில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரியணும். தெரிஞ்சால் தான், ஒருவேளை அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் நின்று அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விரட்டி அடிக்கலாம். கர்த்தாவே இதிலேருந்து மீட்டு எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ரே, இயேசுவின் நாமத்தினால இது என் வாழ்க்கையை விட்டு ஓடணும், ரே அப்படின்னு கேட்கலாம். அந்த காரியத்தை பார்த்து நீங்கள் சொல்லலாம், இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு, உனக்கு இங்கே இடம் கிடையாது, நான் சாபத்திலேருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ரைட். புரியுதா? அந்த சாபத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அறிவே உங்களுக்கு அப்போ தான் உண்டாகும். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, சாபத்தெல்லாம் இயற்கையான காரியம் நினச்சிட்ருக்குறோம். ரைட். பொதுவாக பார்த்திங்கன்னா மனுஷன்னா வியாதி உண்டாகுங்க, வலி உண்டாகும், தீங்கெல்லாம் வரத்தான் செய்யும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த வியாதி வரும், அந்த வியாதி வரும், அந்த வேதனை உண்டாகும், இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாமல் நின்றும்.
ரைட்? இப்படி தான் மனுஷன் வந்து எதிர்பார்க்குறான் பாருங்கள். ஏன்னா அவனுக்கு சாபத்திலே வாழ்ந்து பழகிருச்சு. இது சாபம்னே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. இதிலேருந்து ஏசப்பா நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாருனே விளங்கலை, அந்த அறிவே இல்லை. ஆனால் கிறிஸ்தவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், சபைக்கு போகிறவன் தான். ரைட்? ஆனால் இது சாபத்துக்கு அடியில் இருக்குதுன்னு தெரியாது. இதிலேருந்து எனக்கு கர்த்தர் மீட்பு உண்டு பண்ணி இருக்கிறாரு, இது என் வாழ்க்கையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வியாதியை என்னமோ இயற்கையான காரியம் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலர் இதை தாண்டி போயிடுவாங்க. அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அதை அரவணைச்சு உட்கார வச்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்படிலாம் பேசுகிறாங்க. ரைட்? எதை அரவணைச்சிக்க போகிறாங்களோ சாபத்தை. அவன் இந்த வேதத்துடைய அறிவு இல்லாததுனால ஏதோ இது இயற்கையாக நடக்கும், எல்லா மனுஷனும் நடக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவன் என்ன சொல்கிறான், இதை அரவணைச்சிக்கணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஏதோ மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே வாழ்க்கை போகிறான், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டுருவோம் வாழ்க்கையை. அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனிதன் அந்த வியாதியிலேருந்து மீட்கப்பட்டிருக்கிறான். ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் பார்க்க முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ரைட்? டைம் எடுத்து படிங்க, லீவு தானே, உட்காந்து இதை படிங்க. ரைட்? ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் முழுசாக எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். உதாரணமாக இதை கவனிங்க. 58 இருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஓகே, 59 வாசிப்போம். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும். இந்த நீங்காதன்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நீங்காதனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி, என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் சரி, போகாது. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கூடயே ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த வியாதி காலம் பூரா. நீங்காத. புரியுதா? ஹல்லேலூயா. நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து. ஒரு சிலலாம் பார்க்குறோம். அந்த வியாதி அப்படியே குடும்பத்தில் இருக்கும். அப்பா தாத்தாவுக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருக்கும், மகனுக்கு இருக்கும், பேரனுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் இது ஒரு வியாதிங்க. எல்லோரும் ஹார்ட் அட்டாக் வந்தே சாகிறாங்க. எல்லோரும் 60 தாண்டதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் 40 செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே குடும்பத்தில் நிறைய பேர் சாகிறாங்க. அது என்னமோ அதிசயமாக நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சாபத்துக்கு அடியில் இருக்குது. இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லணும், ஏசப் கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலேருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த நீங்காத வியாதியெல்லாம் என் குடும்பத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் குணமானேன். நீடிய ஆயுள் என்னுடையது, தெய்வீக சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் நான் நல்லா இருப்பேன். வியாதியே இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு ஓடு, உனக்கு இங்கே இடம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடிய தைரியம் எப்போ வரும்னா, இந்த வசனத்தை குறித்த அறிவு இருந்தால் தான் வரும். பாருங்க, விசுவாசம் சும்மா காற்றுல இருந்து உண்டாகிற காரியம் கிடையாது, தேவ வார்த்தையின் வெளிச்சத்தினால் உண்டாகிறது. இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கலாம், விரட்டி அடிக்கலாம், மேற்கொள்ளலாம், ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீ கண்டு பயந்த எகிப்து வியாதி 60ஆம் வசனத்தை கவனிங்க. நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். என்ன பண்ணுமா? பற்றி கொள்ளுமா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும், ஆல் இன்க்ளூசிவ், எல்லா வியாதியுமே இதுக்கு அடியில் வந்துடுது. எழுதியிருக்கிற வியாதி, எழுதாத வியாதி, எல்லா வியாதியுமே எதுக்கு அடியில் வருது? இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் வருது. எல்லா பிணியையும் வாதையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். ஃபேட்டல் டிசீஸ். என்னது? ஃபேட்டல் டிசீஸ், அதாவது மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் இருக்கிறது. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க,
அப்போ நீங்கள் சொல்லணும், வியாதி இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போக மாட்டேங்குது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் போக மாட்டேங்குது அப்படின்னா வாயை திறந்து சொல்லணும், கிறிஸ்து என்னை இந்த வியாதியிலேருந்து மீட்டு எடுத்திருக்கிறார், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலேருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், இதுக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் வாயை திறந்து. நீங்கள் அப்படி சொல்லும்போது அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும், உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போகும், உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாகும், குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு எல்லோரும் பொழைச்சிருப்பாங்க, வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் இதெல்லாம் உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில். இந்த சத்தியெல்லாம் சும்மா ஜோடனைக்காக கொடுக்கப்பட்டதில்லை. உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மைகள்லாம் உண்டாகணும், நீடிய ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் உண்டாகணும். உங்கள் குடும்பத்தில் பெரியவங்களாம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், யாரும் சீக்கிரம் சாகக்கூடாது, அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு விரும்புகிறாரு, உங்கள் குடும்பம் தலைக்கணும் பெருகணும் அப்படின்னு விரும்புகிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? பழகி பெருகுங்கள். எல்லாம் சீக்கிரம் செத்து போனால் எங்கிட்டு பெருகிறது? குடும்பம் எப்படி வழி நடத்தப்படும்? பெரியவங்களாம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், அனுபவசாலிகள், நல்லா கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சவங்க, அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணவங்க, நல்லா விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இவங்களாம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், குடும்பங்களை வழி நடத்தணும். அப்போ தான் குடும்பம் நல்லா உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், விசுவாசத்தில் இன்னும் பெருகும். நல்ல பலத்த குடும்பங்கள் அப்போ தான் உருவாகும். யோசிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? தேசத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், சபையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், பட்டணத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கிறதுல என்னன்னு இல்லை, சீக்கிரம் செத்து போடுறாங்க. இப்போ 40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் சாகிற வயசா? ஆனால் நம்ம செத்து விழுந்துட்டுருக்குறாங்க. ஏன்? இந்த வேதத்துடைய அறிவு இல்லை, இந்த வேதத்தின் வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதில்ல. சிலுவையில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இல்லை இல்லையா? கவனிங்க, 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 16 வாசிப்போம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ எந்த ஊருக்கு போனாலும் சாபந்தான், எங்கே போனாலும் பொழைக்க முடியாது. கிராமத்துக்கு போனாலும் ஒன்றும் வழங்காது, பட்டணத்தில் இருந்தாலும் வழங்காது. ஒரு சிலர் நினைப்பாங்களே, சரி இந்த ஊரை மாற்றி பார்ப்போம், அந்த ஊருக்கு போவோம், அந்த ஊருக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அங்கே போனேன் உருப்படாமல் தான் போகிறேன். ஏன்? சாபம். புரியுதா? உன் கூடையும் மாப்பிசையும் உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட சாபம். உன் கர்ப்பத்தின் கனி பிள்ளைகள், நிலத்தின் கனி வேலை. எல்லோரும் நம்ம விவசாயிகள் கிடையாது, அதனால் வேலை. நீங்கள் விவசாயம் இருந்தால் நிலம், இல்லைன்னா நீங்கள் பார்க்குற வேலை, பார்க்குற தொழில், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். போகிறப்பையும் பிரச்சனை பார்க்குறோம் இல்லையா? எங்கே போகிறப்பையும் பிரச்சனை, வரப்பையும் பிரச்சனை, நிம்மதியாக இருக்க முடிகிறதில்ல, எல்லாமே சாபத்துக்கு அடியில் இருக்கிறது. இதெல்லாம் வேலைகள் சம்மந்தப்பட்டது. கவனிங்க. அப்போ சாபம்னா ஏதோ ஒரு ஊடு, விச் கிராஃப்ட் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. அதுலேருந்தும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை கவனிங்க, 21 கவனிங்க. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து பண்ணுவார். இப்போ கொள்ளை நோயும் சாபத்துக்கு அடியில் இருக்குது. இப்போ மனுஷனுடைய பெரிய பயம் என்ன? கொள்ளை நோய், கொரோனா, சார்ஸ், அது இது, இப்படி ஏதாவது ஒரு கொள்ளை நோய், எபோலா, இப்படி விதமாக பேர் வைக்கிறாங்க. இது வரப்போகுது, அது இதை காட்டிலும் பெருசு வரப்போகுது. இதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ ஆனால் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயேசு என்னை இதிலேருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் இருக்குது இந்த கொள்ளை நோயெல்லாம். இதிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற நான் ஆரோக்கியவான், நான் நல்லா இருப்பேன், இந்த கொள்ளை நோய் என்ன தொடாது அப்படின்ற ஒரு விசுவாசம் எப்போ உண்டாகும்னா இந்த வசனம்லாம் தெரிஞ்சால் தான் உண்டாகும். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடியில் இருக்குது. கிறிஸ்து எனக்காக சாபமானார். பாருங்க, கிறிஸ்து என்ன வேலை எல்லாமே சிலுவையில் தொங்கினார்.
நீங்கள் நல்லா இருக்கணும் தொங்கியிருக்கிறாரு. புரியுதா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு பெருக்கம் உண்டாகணும், கையின் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகணும், பெத்தெடுக்கிற பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லாத்துலேயும் நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிரம்பணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் சிறுவையில் தொங்கியிருக்கிறாரு. புரியுதா? ஹல்லேலூயா. அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து அந்த நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீ எங்கள் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் எங்களுக்காக சாபமானபடியான ஸ்தோத்திரம். சாபத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தபடியான ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள், நீங்காத வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுதே நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செய்கிற அந்த தொழிலில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்மைகளால் நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கொண்டாடுங்க, ஈஸ்டரையும் நல்லா கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நாளை நாம் ஈஸ்டர் மெசேஜ் பப்ளிஷ் பண்ணுறோம், அதையும் கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.